ஒரு 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டு போட்டு போறான். ரோட்ல ஒரு பொண்ணை கத்தியில குத்திட்டு போறான், மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டு போறான். என்ன இது? இஸ் இட் ரைட்? நம்ம அம்மாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகல, ஒரு பொண்ணுனா என்னன்னு நம்ம மனைவியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகல. ஸோ பொண்ணுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஒன்னே ஒண்ணுதாங்க, வெளியில எதுவுமே இல்லைங்க, உள்ள சரியா வச்சுக்கோங்க. உலகம் முழுவதிலும் இருக்கிற எஸ்ஐ தாத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். கடந்த 14/5/2024 அன்று கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூட மாணவி ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்கு கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் ஆஜராவதற்காக அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் ஆஜராக வந்திருந்தாங்க. நம்முடைய மாணவி சகோதரி ஸ்ரீமதியினுடைய சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள் ஆஜராகி வாதிட்டார்கள். என்ன வாதிட்டார்கள்னு சொன்னால், சிபிசிஐடி நாங்கள் கேட்ட ஆவணங்களை இன்னும் வழங்கவில்லை. என்னென்ன ஆவணங்கள்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ், அடுத்து இந்த மாணவி படித்த பள்ளிக்கூட நிர்வாகத்தினர் யாரோரிடம் பேசி கொண்டிருந்தார்கள், அதனுடைய கால் ரெக்கார்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது கொடுக்கல. அடுத்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, இதையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து சிப்மர் மருத்துவமனையினுடைய அறிக்கை, அந்த 2 போஸ்ட்மார்ட்டத்தையும் ஈக்குவல் பண்ணி டேலி பண்ணி அதை பார்த்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதனுடைய காப்பி எல்லாமே கேட்டிருந்தாங்க. எதுவுமே இன்னும் சிபிசிஐடி கொடுக்கல. அந்த வழக்கு எப்படின்னா, முதல்ல வழக்கை சந்தேக மரணம் தான் வழக்கு பதிவு பண்ணாங்க. சிபிசிஐடி சந்தேக மரணம் வழக்கு பதிவு பண்ணாங்க. பிறகு அந்த வழக்கு விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது தற்கொலைன்னு சொல்லி முடிவுக்கே வந்துட்டாங்க. அந்த முடிவு பண்ணி தான் அந்த குற்றப்பத்திரிகையில அது சம்பந்தமான இது இருக்கு. அதனால இப்போ இவங்க நம்முடைய ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி எல்லா ஆவணங்களையும் சிபிசிஐடி இவங்களுக்கு கொடுத்தா தான், ஸ்ரீமதி தரப்பு கொடுத்தா தான் இந்த விசாரணை ஆரம்பிக்க முடியும். கொடுக்கலைன்னா எப்படி ஆரம்பிக்க முடியும்? அதனால அடுத்த வாரம், ஒரு வாரம் டைம் கேட்டுக்கிறாங்க. ஒரு வாரத்தில் நான் கொடுத்துருதோம் எல்லாத்தையும், அவங்க கேட்டதை பூராமே நான் கொடுத்துருதோம்னு சொல்லி சிபிசிஐடி இந்த கடந்த 14ஆம் தேதி 14/5/2024 உறுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு நம்முடைய நீதியரசர், அந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் வருகிற 28/5/2024 இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்கிட்டாங்கன்னா அவங்க தரப்பு வாதத்தை வைக்கணும். இவங்க பாப்பா மோகன் அன்னைக்கே வாதத்தெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால அவங்க தரப்பு வாதங்களை, சிபிசிஐடி தரப்புல உள்ள வாதங்களை அரசு வழக்கறிஞர் அன்னைக்கு வைக்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய நீதியரசர் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளாக கருதப்படக்கூடியவர்கள், அதாவது சாந்தி, ரவிக்குமார், தலைமை ஆசிரியர் சிவசங்கரன், இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யமூர்த்தி. நான் இந்த அம்மாவை கேட்குறேன், ஸ்ரீமதி அம்மாவை தான் பார்த்து கேட்குறேன், செல்வி அம்மாவை, நீங்கள் எதுக்கு அங்கே போய் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அப்போ என்ன நினைப்பாங்க அவங்க? நீங்கள் தைரியமாக இருக்கணுங்க, தைரியமான பொண்ணு தானே, நல்லா பேசுறீங்கல்ல, தைரியமாக பேசுறீங்களா? அங்கே போய் அவங்கள பார்த்து அழுது நீ சத்தம் போட்டு என்ன ஆக போகுது?
அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. துணிச்சலா நீங்க இருங்க. உங்களுக்காக வந்து வழக்கறிஞர் வாதாட தயாரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. நீங்க வந்து நம்ம போய் அழுதுகிட்டு இருந்தாப்புல கோர்ட்ல உள்ள நீதிபதி அங்க இருக்கிறாரு. நீங்க இங்க இருந்து சத்தம் போட்டு அழுது என்ன செய்ய போறீங்க? உங்கள கூப்பிட்டு விசாரிக்கிற அன்னைக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல போறீங்க. நீதிமன்றத்துல உங்கள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இது கேட்டா, அதுக்கு நீங்க அங்க போய் பதில் சொல்லுங்க கரெக்ட்டா. இல்ல நாங்க இருக்கோம்லங்க. ஊடகங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, YouTube தானேன்னு சொல்லி சாதாரணமா சொல்றாங்க. தொலைக்காட்சி வச்சிருக்கவங்க பெரிய ஆளு. YouTube வச்சிருக்கவங்க ஒண்ணும் தெரியாத ஆளுன்னு அவங்க நெனைக்கிறாங்க. தொலைக்காட்சி பணம் இருந்தா யாருனாலும் ஆரம்பிக்கலாம்ங்க. பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு அரசுல அனுமதி வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு டிவி சேனல் ஆரம்பிச்சிடும். நமக்கு என்ன வேணும்? லட்சக்கணக்கில் பணம் வேணும். ஆனால் YouTube சமூக ஊடகம் நடத்துறதுக்கு, YouTubeல ஜாயின் பண்றதுக்கு காசு செலவில்ல. ஒரு குறைஞ்ச முதலீடு ஒரு கேமரா அல்லது ஒரு ஃபோனு போதும். இத வச்சு ஒரு சமூக ஊடகத்த நடத்திடலாம். அதனால YouTubeல வந்து ஊடகம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஈஸியா யாரும் இடம் போடாதீங்க தயவு செய்து. எதுக்கு எடுத்தாலும் யூடியூப்னு குறை சொல்லாதீங்க. இந்த அரசியல்வாதிகளை தான் சொல்றேன். அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றவங்களும் ஏன்னா இந்த யூடியூப்ல வந்து நம்ம சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வரப்போய் தான் இந்த டிவி தொலைக்காட்சி நடத்துறவங்க, பத்திரிகைகள் நடத்துறவங்களோட ஆதிக்கம்லாம் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, பத்திரிகை நடத்துறவங்க, டெய்லி பத்திரிகை நடத்துறாங்கல்ல, அவங்க தொலைக்காட்சி நடத்துறவங்க, இவங்க ஆதிக்கம் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்க யாரை முடிவு பண்றாங்களோ அவங்க தான் அரசியல் பண்ண முடியும், ஆட்சிக்கு வர முடியும். அப்படி சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் இந்த யூடியூப்னு ஆரம்பிச்ச பிறகு, சமூக ஊடகங்கள்லாம் வந்த பிறகு நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ யூடியூப்ல என்ன சொல்றாங்களோ அதான் நடக்குது. அதுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க அரசியல்வாதிகள்லாம். யூடியூப்பை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடக்குமுறை கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம சன் தொலைக்காட்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய குழுமம். அது யார்கிட்ட இருக்கு? திமுக அரசுகிட்ட இருக்கு. திமுகவோட சார்பு இயக்கம் அது. அதுக்கெல்லாம் அந்த யூடியூப் நடத்துறதுனால, யூடியூப்ல வர்ற ஊடகத்தினால எவ்வளோ வருமானம் பாதிச்சிருக்கும். ஆனா நமக்கு தெரியாது வெளியில. அவங்களுக்கு தொழில் ரீதியாக அது பாதிப்பு இருக்கும். அதனால இந்த யூடியூப் சேனலுக்கு, செய்தி சேனலுக்கு யாரும் வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் முடக்கணும்னு சொல்லி, அது ஒரு குரூப், பணக்கார குரூப்பு. தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் சேர்ந்து இந்த யூடியூப் ஊடகத்தை பூராவே முடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்றாங்க. அவங்க என்ன நம்ம சொல்றத கேட்பாங்க. இவங்க யாரும் நம்ம சொல்ல கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. டெய்லி ஒரு யூடியூபர் வராங்க. டெய்லி ஒரு தொலைக்காட்சி, ஒரு ஊடகம் ஆரம்பிக்கிறாங்க, வருது. நம்ம எத்தனை பேரை தான் இது பண்றது? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த சமூக ஊடகங்கள் மீது, யூடியூப்ல வரக்கூடிய சமூக ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் மீது ஒரு அரசுக்கு, அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எல்லா கட்சிக்குமே பயம் வந்துருச்சு. அதனால தயவு செய்து யூடியூப்ல செய்தி ஊடகங்கள் தொடங்குவதை யூடியூப் நடத்துகிறவர்கள் எளிதாக யாரும் நினைத்து விடக்கூடாது. அது மிக சிரமமான வேலை. அது பாட்டுக்கு நடந்துட்டு போன்னு விட்டுங்க. ஏன்னா அதுதான் நாட்டுல மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கெடுத்துறாதீங்க. நீங்க ஒரு செய்தியை வெளியே போடணும்னா செய்தி சேனல்லையே, பத்திரிகையில சொன்ன போடுவாங்களாங்க. இதெல்லாம் டக்குன்னு போட்டுறாங்கல்ல. இப்ப என்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு செய்தி உடனே போட்டுருவேன். இப்ப நானே போய் செய்தி பத்திரிகையிலயோ ஒரு டிவிலயோ சொன்னா அந்த செய்தியை போடுவாங்களா? போடவே மாட்டாங்க. 1000 காரணம் சொல்லுவாங்க. அவங்க பணக்காரங்க சாதகமா தான் செய்தியை போடுவாங்க. அதனால ஏழை எளிய மக்களுக்கு இந்த சமூக ஊடகத்து வாயிலாக யூடியூப் பெரிய சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க யூடியூப்லாம் போய் ஒன்றும் செய்ய முடியாது. அது அமெரிக்க நிறுவனம். அதுல எல்லாம் கை வைக்க முடியாது. நீங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. எப்பமா செய்வாங்க. அதனால நீங்க அதையே குறி வைக்கக்கூடாது. தயவு செய்து எல்லா தலைவர்களும் சொல்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றேன். எல்லா பணக்காரங்களுக்கும் சொல்றேன். எல்லா தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர்ஸ்க்கெல்லாம் சொல்றேன். செய்தித்தாள்களுக்கும், நிறுவனங்களுக்கும். நீங்க பணக்காரங்களா இருந்துட்டு போங்கங்க. ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த யூடியூப் சேனலை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க தயவு செய்து. அதில் உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கு வந்து செரிமதியினுடைய வழக்கு வந்து வருகிற 28/5/2024 கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் மறுபடியும் வருது. அன்னைக்கு அரசு தரப்பான வழக்கறிஞர் ஆஜராகி வாதிடுவாங்க.
அதுக்கு பிறகு இந்த வழக்கில் வந்து உண்மைகள் எல்லாம் நம்முடைய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் எல்லா சாட்சியங்களையும் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த குற்றப்பத்திரிகை சாட்சியெல்லாம் சேர்த்துருக்காங்கல்லாங்க, சிபிசிஐடி சாட்சியெல்லாம் போட்டிருக்காங்க. கூப்பிட்டு ஒரு போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. முதல்ல வந்து இந்த அரசு தரப்பு வழக்கறிஞரை இந்த சூழ்நிலை, இப்போது உள்ள சூழ்நிலை, இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட தான் கிராஸ் பண்ணுவார் நம்ம வழக்கறிஞர். இவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பிறகு தேவைப்பட்டால் போலீஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்பார், இப்படிலாம் வழக்கு கொண்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீதிபதி சரி ரைட்டு, இது வழக்கு பூராமே தப்பாக நடந்திருக்கு, விசாரணை பூரா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் என்ன செய்வாங்க, மறு விசாரணைக்கு நீதிபதி உத்தரவிடுவார். அப்புறம் மறுபடியும் ஒரு டீம், போலீஸ் டீம் தான் மறுபடியும் வரணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கை இப்படியே கொண்டு போய் இந்த கோர்ட்லேயே முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து. நான் பாப்பா மோகன் ஐயர் தான் சொல்கிறேன் வழக்கறிஞருக்கு, இந்த வழக்கை இந்த இதுலேயே முடிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாதங்களெல்லாம் வச்சு இதுலேயே வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். அதாவது நானும் எவ்வளோ வீடியோ போட்டேன், தமிழக அரசுக்கு, முதல்வருக்கு, நமது உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வச்சேன். குடும்பத்துக்கே கோரிக்கை வச்சாச்சு, திமுக குடும்பத்துக்கு. யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஏதோ இந்த ஆள் சொல்லிட்டு இருக்காருன்னு விட்டுருப்பாங்க, இருக்கட்டும். நான் அவங்களுடைய ஆதரவாளர்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே இப்படி செய்கிறாங்க. நான் சொல்றது நல்லது தானே சொல்கிறேன், கேட்க மாட்டேங்காங்க, இருக்கட்டும். இனிமேல் வந்து நான் நம்பக்கூடியது நம்முடைய வழக்கறிஞர்கள், திரு பாப்பா மோகன் அவர்கள், திரு சங்கர் சுப்பு அவர்கள், மரியாதைக்குரிய சித்தார்த் ருத்ரா, இவங்களை தான் நான் நம்புகிறேன். இவங்க மூலமாக தான் ஸ்ரீமதிக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீதிமன்றங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நீதிபதிகள்லாம் நீங்கள் இங்கேயே முடியுங்க, விசாரணையிலேயே கண்டுபிடிச்சி தண்டனை கொடுங்க. இனி இது ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு நான் இழுத்துக்கிட்டே போகும். நான் கள்ளக்குறிச்சி நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், இங்கேயே முடிச்சு ஒரு நீதியை நிலைநாட்டுங்க ஐயா. தமிழ்நாட்டில் அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும், நாளைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும். நீங்கள் நீதிபதியாக தான் இருக்க போகிறீங்க. எதுக்கு நீங்கள் யாருக்கு பயப்படணும்? ஒருத்தருக்கும் பயப்பட வேண்டாம். ஸ்ட்ராங்காக நீதியை சொல்லுங்க, தீர்ப்பை சொல்லுங்க. அதைத்தான் தமிழக மக்கள், உலக தமிழர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனவே தமிழக காவல்துறை கொஞ்சம் கவனிங்க ஐயா. உங்கள் பெண் காவலர்களை ஏதோ சொன்னார்னு சொல்லி இந்த பத்திரிகைக்காரங்களை எல்லாம் ஃபுல்லாக போட்டு அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் உடனே செய்கிறீங்களா? இந்த ஸ்ரீமதி வழக்கை உடனே கவனித்து இந்த சீக்கிரம் முடிங்கங்க. உங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு எனக்கே தெரியல. காவல்துறை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நல்ல பேர் வாங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து காவல்துறைக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு இருக்கு, அதை கெடுத்துக்கிடாதீங்க. பெரிய அதிகாரிகள்ட்டையும் சொல்கிறேன், எல்லார்ட்டையும் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கும், நாளைக்கு ஒரு ஆட்சி இருக்குங்க. நீங்கள் அதே அவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு எதுவுமே செய்யாதீங்க தயவுசெய்து. நேர்மை கொஞ்சம் ஓரளவுக்காக நேர்மையாக நடந்து இந்த ஸ்ரீமதி வழக்கில் விரைவில் தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு, நல்ல தீர்ப்பு கிடைக்க வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இரசை தாத்தா வீவர்ஸுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குங்க, நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய சேனலை பூரா தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய வீடியோ, இது மட்டும் இல்லை, நிறைய சமூக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாரதியார் சொன்ன மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே இல்லையடா அப்படின்னு சொல்லார்ல. நான் எதுக்கு அச்சப்பட போகிறேன்? இவ்வளோ வயசாயிருச்சுல, என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும். அதனால் நீங்கள் வந்து துணிச்சலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதாவது நல்ல 3 வேளை சாப்பிட்டாலும் அந்த தெம்பு கிடைக்காது. பெரிய ரொம்ப நேரம் பேசி அதில் ஒரு புகழ் கிடைச்சாலும் அதுலேயும் ஒரு தெம்பு இருக்காது. நீங்கள் பண்ணுற ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, என்னோட நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறது, அதை வச்சு தான் எனக்கு ஒரு தெம்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க. நன்றி, வணக்கம்.